நேர்களே, அடிக்கடிக்கு ஜுரம் பாருங்கள். இது சின்ன குழந்தைக்கு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் இந்த சின்ன குழந்தை தான் விசேஷமாக கவனிக்க வேண்டும். அடிக்கடிக்கு ஜுரம் வருது. இதுக்கு என்ன காரணம் பாருங்க. ஜாதகத்தில் பால அரிஷ்ட யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. ஜோசியத்தில் ரொம்ப விஷயம் இருக்குது. ஒரு பெரிய டாக்டரேட் மாதிரி, அது டாக்டருக்கு படிக்கிற மாதிரி பெரிய பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு அடிக்கடிக்கு ஜுரம் வரும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். லக்னாதிபதி அஸ்தமாக இருந்தால், அந்த லக்னாதிபதியின் நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால், அதுவும் ஒரு லக்னம் சொல்கிறேன். கன்னி லக்னமாக எடுத்துக்க. ராசி கடக ராசியாக இருந்தால், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தால், எந்த நட்சத்திரம்? ஆயில்யம். ஆயில்யத்துக்கு அதிபதி யார்? ரேவதியா? இல்லை, புதன். புதனும் லக்னாதிபதியாக இருந்து அஸ்தமாக இருந்தால், இந்த தசை நடக்கிற வரைக்கும் அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடிக்கடிக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஜுரமாக வரும். அதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயம், புதன் அஸ்தமாக இருந்து 6ஆம் பாவத்தில் செவ்வாய் அல்லது சனி இருந்தால் கண்டிப்பாக பித்தத்தினால் இந்த குழந்தைக்கு ஜுரம் வந்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது, இது எழுதுறவங்க கண்டிப்பாக எழுதுங்க, கற்றுக்குங்க, எழுதுங்க. வர்ற ஜென்ரேஷனுக்கெல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் ஜோசியம் சொன்னாங்க, நாங்கள் பார்த்தோம், கரெக்டாக இருக்குது. 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால், 6ஆம் பாவத்தில் குரு இருந்தால், இந்த குழந்தைகளுக்கு 2.5 வயசு வரைக்கும் லூஸ் மோஷன் அடிக்கடிக்குமா நடக்கும். என்ன சார் டாக்டர்? கரெக்டாக நீங்கள் பாருங்கள், யார் யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சந்திரன் 8ஆம் பாவத்தில் இருந்தால் அல்லது 9வது பாவத்தில் இருந்து செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்தான், செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்தான். இப்போ கன்னியா ராசிக்காரர்கள் செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்தாள். கன்னியா ராசிக்கு செவ்வாய் மார்காதிபதி. அது லக்னத்தை விட்டுங்க, இப்போ ராசிக்கு வாங்க. ராசி என்ன? கன்னி ராசி. செவ்வாய் என்ன? 8ஆம் பாவத்துக்கு அதிபதி. செவ்வாயுடைய நட்சத்திரம் என்ன? அங்கே சித்ரா நட்சத்திரம். கன்னி ராசியில் சித்ரா நட்சத்திரம். அந்த குழந்தைகள் அந்த தசை முடிகிற வரைக்கும் அடிக்கடிக்கு அவங்க அப்பா அழுவாருங்க. ஜுரம் ஜுரம் ஜுரம், டாக்டர் செலவு சார், உயிரோட வாழ்வாளா செத்து போடுவாளா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் என்ன பரிகாரம் செய்தால் இந்த குழந்தைகளுக்கு நோய் நொடி இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது, ஃபஸ்ட்டு அவங்க அப்பா தினமும் ஆஞ்சநேயரை 9 தடவை சுத்த வேண்டும். குழந்தையே வடகிழக்கில் படக்க வைக்கக்கூடாது, வடமேற்கில் பறக்க வைக்கக்கூடாது, தென்மேற்கு ரூமில் படக்க வைக்கணும். காற்று வர்ற ரூமில் படக்க வைக்கணும். லைட் கலர் துணியை கொடுக்கணும். வீடு சுத்தமாக லைட்டாக இருக்கணும். வீட்டின் வடகிழக்கு சுத்தமாக இருக்கணும். தென் கிழக்கில் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள், இன்னொன்று சொல்லிடுறேன், குழந்தைகளுக்கு ஆஞ்சநேயருடைய ஒரு படம் செப்பில் வெள்ளியில் டை அடிச்சுட்டு ஆச்சாரிக்கிட்ட சொல்லுங்கள், ஒரு படம் உருவம் போட்டு எனக்கு அதில் ஒரு கொக்கியை போட்டு கொடுப்பா, குழந்தை களத்தில் மாட்டிடுறேன். அவ்வளோதான், நல்லா ஆகிடுவாங்க குழந்தைங்க. ஒன்றுமே இல்லையா, ஒரு சிவப்பு கலர் நூலை வாங்கிட்டு அதில் ஒரு 9 முடியை போடுங்க. ஒவ்வொன்றும் போடும் பொழுது ஆஞ்சநேயர் நாம ஜபம் செய்து கையிலேயோ கட்டுங்க, இல்லைன்னா களத்தில் போட்டு விட்டுடுங்க. அதுவும் வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கிறவங்க அவங்க கையால் இந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்கள் குழந்தை மறுநாளே சரியாயிடும். நோய் நொடி இல்லாமல் எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வார்கள். நன்றி, வணக்கம்.